இங்க மீனாவும் ராஜையும் சேர்ந்துட்டு எங்களுக்கு சென்னைக்கு போக விருப்பம் இல்ல மாமா. எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயம், எங்க பாண்டியனுக்கும் கோவத்த ஏற்படுத்துது, கோமதிக்கும் கோவத்த ஏற்படுத்துது. இதுக்கப்புறம் இப்பன்னு இல்ல, எப்பொழுதுமே இவங்கள வெளியில போகறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். இவங்களுக்காக நீயும் என்கிட்ட பேசவே கூடாது கோமதின்னு சொல்லி கோமதியை திட்டிட்டு போகுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அங்க போற மீனா, ராஜு 2 பேருமே அத்தைகிட்ட இங்க சமாதானப்படுத்தி பேசுறாங்க. ஒரு வழியா கோமதி சமாதானம் ஆனாலும், இன்னொரு பக்கம் இங்க நம்ம எப்படியாவது டியூஷன் எடுத்தே ஆகணும், கிளாஸ் போய் ஆகணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஏத்தது போலதான் இங்க ஒரு விஷயமும் நடக்குது. ஒரு வழியா தன்னுடைய அத்தையையும் சமாதானப்படுத்துறாங்க மீனாவும் ராஜியும். அதுக்கு பிறகு இங்க வீட்டுல இருக்க பாண்டியன் சரி சென்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. இங்க மயிலையும் சரவணனையும் அனுப்பி வைக்க முடிவு பண்ணியாச்சு. இப்ப அவங்க 2 பேரும் அங்க போய் எங்க தங்குவாங்க, எப்படி தங்குவாங்க, ஹோட்டல் ரூம் எல்லாம் தேடி அலைஞ்சு நல்லபடியா புக் பண்ணிட முடியுமா அப்படின்ற யோசனையில இருக்காங்க. அதுக்கு சரவணனும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கே இவ்வளவு குழம்பிட்டு இருக்கீங்க, பேசாம ஆன்லைன்ல புக் பண்ணிட்டா போச்சு, இதுக்கு போய் இவ்வளோ குழம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல, ஏற்கனவே இப்படித்தான் மயில படம் பார்க்க போறேன்னு சொல்லி ஆன்லைன்ல புக் பண்றேன்னு சொல்லி என்னென்னமோ சேர்ந்து புக் பண்ணி 1100 அன்னைக்கு ஒரு நாளே செலவு வச்சுது. இப்போ மட்டும் புக் பண்ண விட்டுட்டோம், அப்புறம் அவ்வளவுதானே எங்க பாண்டியன் உஷாராயிடுறாங்க. என்னமாம்மா என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்ல, மயில் இதுல எல்லாம் அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை, பேசாம விடு, நம்ம நேரா போய் ரூம் பார்த்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்க என்ன நம்ம கிளம்பி அதுக்கப்புறம் அங்க அவ்வளவு தூரம் போகணும், ஒரு மட்டும் இல்ல அங்க போனதுக்கு பிறகு நம்ம ரூம் எடுத்து வர தங்கவும் ஆரம்பிக்கணும், இதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும்லங்க, அதுலேயே ஒரு நாள் போயிடும், அப்புறம் போன மாதிரி இருக்காது, நம்ம அங்கே என்ஜாய் பண்ண மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாங்க மயிலும். இது கேட்ட பழனியும் மயிலும் சொல்கிறது உண்மை தானே மாமான்னு சொல்ல, என்ன உண்மை, நீ கொஞ்சம் வாய மூடுன்னு பழனி வாய அடைக்கிறாங்க பாண்டியனும். பாண்டியன் உடனே மயில் கிட்ட சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராதப்பா, ஆன்லைனில் புக் பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்குமான்னு கூட தெரியல, இது நாள் வரைக்கும் அப்படியெல்லாம் புக் பண்ணி எங்கேயுமே போனது கிடையாது, முதல் தடவையாக பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எங்கே நம்ம பணத்தை ஆட்டையை போட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும்ல, அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன்னு சொல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது மாமா, ஆன்லைனில் புக் பண்ணால் புக் பண்ணினது தான், நம்மளை மீறி வேறு யாருக்குமே அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மயிலும். இல்லைப்பா அதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்ல, நீங்கள் ரொம்பவே பயப்படாதீங்க மாமா, ரொம்ப கம்மியான ரேட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்குது, அப்படி அவைலபிள் இருக்கான்னு பார்ப்போமே, ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா மயிலன், அதான் வேண்டான்னு சொல்கிறேன்னு எங்கள் பாண்டியன் சொன்னாலும் இங்கே கேட்கவே மாட்டாங்க மயிலும். ஏன் மயில் இப்படி பண்ணுற, அதை நம்ம அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்கிறேன்னு சொல்ல, நீங்கள் இருங்க மாமா, மாமா பயப்படுறாங்கல்ல, அவர் கண்ணு முன்னாடியே காட்டுவோம், கம்மியான ரேட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காட்டலாம் அப்படின்ட்டு இங்கே மயில் ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. மாமா ஒரு நாளைக்கு 3000 இருக்கு மாமா, அந்த ரூமை புக் பண்ணலாமான்னு சொல்ல, இங்கே ஏற்கனவே 3-4 நாளைக்கு தங்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க, அப்படி பார்த்தா 10,000 ரூமுக்கு வந்துடும், இது போக இதர செலவுகள் சாப்பாடு வெளியில் போய் சுற்றுறதுக்குன்னு அது வேற தனி செலவு வந்துடும், மொத்தம் 50,000க்கு வேட்டு வைக்க பார்க்குது மயில் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியனும். ஒரு மாத சம்பளத்தை இந்த அந்த நாளில் கரைச்சிருமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பாண்டியன் சரவணன் 2 பேருமே. அப்போதான் மயில் சொல்கிறாங்க, பேசாமல் இந்த ரூமை புக் பண்ணிடலாமா, பாருங்க மாமா ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் எவ்வளோ சொன்னாங்களோ அந்த ரேட்டை எடுத்து காட்டுறாங்க. அப்போதே நீங்கள் பாண்டியன் முகத்தை பார்த்து மீனாவும் ராஜு புரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பாக இதில் மாமா சம்மந்தமே தெரிவிக்க மாட்டார் பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் அக்கா, கண்டிப்பாக மாமாவுக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாமா என்ன சொல்கிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், ஒருவேளை இப்போதைக்கு கையில் காசு இல்லைனாலும் சொல்லுங்கள், நான் அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி பேசிக்கிறேன்னு சொல்ல, என்ன மயிலு நீ பேசுறது சரியா இருக்கா, நம்ம ஹனிமூன் போகிறதுக்கு அவங்க கிட்ட போய் எப்படி பணம் கேட்க முடியும்னு இங்கே உடனே சரவணன் கேட்குறாங்க. ஆமாம் நீ என்ன இப்படி சொல்லிட்ட, உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டுட்டு நிற்க முடியுமா, இதெல்லாம் சரியாக வராது மயிலு அப்படின்னு எங்கள் கோமதி சொல்கிறாங்க. நான் அதுக்காக சொல்ல வரலப்பான்னு சொல்ல, இல்லை மாமா நீங்கள் இவ்வளோ தயங்குறீங்களே அதனால தான் கேட்டேன் அப்படின்னு மயில் சொல்ல, சரிப்பா இதே புக் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் மீனாவுக்கு ராஜுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்களக்கா, இதுவே நம்ம பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரிப்புக்கே போக வேண்டாம்னு சொல்லி கேன்சலே பண்ணியிருப்பாரு. இப்போ மயில் இவ்வளோ ரேட்டில் ரூம் எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க, ஆனால் எதுவுமே சொல்லாமல் சரின்னு சொல்லிட்டாரேன்னு சொல்ல, அதாண்டி மயில் அக்காவோட டெக்னிக் என்ன சொல்ல, என்னக்கா சொல்கிறீங்கன்னு ராஜி கேட்க, ஆமாண்டி நீங்கள் இவளை கொஞ்ச நாளாக கவனிச்சு பார்த்தீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையக்கான்னு ராஜி சொல்ல, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, எப்போல்லாம் இந்த காசு பணம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் அங்கே மயிலோட அம்மா நாங்கள் செய்கிறோம் முந்திட்டு நிற்கிறாங்க, ஆனால் அப்படி வாங்குறது சரியாக இருக்காது, அது மரியாதையாக இருக்காதுன்னு நினச்சி மாமாவும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதே டெக்னிக்கை தான் அவங்க பொண்ணு மயிலும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல, ஆமாக்கா நீங்கள் சொல்கிறதே இப்போ தான் எனக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க எங்கள் ராஜியும். பாத்தியில்ல ராஜி, இங்கே மயில் செம்ம வேலை பார்க்குறாங்கல்ல, இவங்க கிட்ட நம்ம எப்போதுமே கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ராஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கையோட டியூஷன் எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ இங்கே கேட்குறாங்க, தங்கமேல் கேட்குறாங்க, எங்கே ராஜி எங்கே கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்க, அது இல்லைக்கா நான் தான் கோச்சிங் கிளாஸ் போகணும்னு சொன்னல, அதுவும் வார கடைசியில் போகணும்னு சொன்னல, அதான் அப்படி கிளம்பிட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னைக்கு ஃப்ரைடே தானே ஆகுது அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்ல, ஆமாக்கா ஃப்ரைடே ஈவினிங், அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே பகல் முழுக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியே ராஜி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, சரிவா நான் உன்னை கொண்டு போய் விடுறேன்னு எங்கள் பழனிவேல் சொல்கிறாங்க. ஐயோ சித்தப்பா கூட போனால் நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு நினச்சி இங்கே ராஜு ரொம்ப பயப்படுறாங்க. என்ன ராஜி என்ன நின்றுட்டு இருக்குன்னு சொல்ல, சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன இவ திடுப்புன்னு இப்போ இவர் கூட கிளம்பி போகிறா, இவருக்கு போனால் தெரிஞ்சிடாது அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருக்காங்க. ஆனால் எங்கள் ராஜு வேற ஒரு பிளானில் போயிட்டுருக்காங்க. எப்படியும் போகிற வழியில் எங்கள் சித்தப்பாட்ட நைஸாக பேசி வழியில் இறங்கிட வேண்டியதுதான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்காங்க. இதனால் அந்த நம்பிக்கையில் இங்கே கிளம்பியும் போகிறாங்க. அதே போல் தான் இங்கே போயிட்டுருக்க வழியில் இங்கே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சித்தப்பா என் ஃப்ரெண்டு வேற அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா, நான் அவள் கூட கிளம்பி போகணும், அவளையும் இந்த வண்டியில எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டுருக்க முடியாது, பேசாமல் இறக்கி விட்டுருங்க, வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு நான் அவள் கூட சேர்ந்தே போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி உன்னை இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே நடு ரோட்டில் இறக்கி விட்டு போக முடியும்னு சொல்ல, அப்புறம் இதை தெரிஞ்சால் மாமாவே என்னை திட்டுவாருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் திட்டமாட்டாங்க, நான் கோச்சிங் கிளாஸ் தானே போகிறேன், வேற எங்கேயும் போகலையே, அதான் எங்கள் மாமாவுக்கும் தெரியும்ல, மாமாவே சம்மதம்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன பயம், நான் போய் பார்த்துட்டு வரேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் இங்கேயே இறக்கி விடுறேன், உன் ஃப்ரெண்டு வந்துடும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்துடுவா, வேணா ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் பேசுகிறீங்களான்னு சொல்ல, சேச்சா உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, நீ நின்று வெயிட் பண்ணி உன் ஃப்ரெண்டு கூட போ, எனக்கும் டெலிவரி கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கிளம்பி போயிடுறாங்க. அப்பாடா ஒரு வழியாக இன்றைக்கி தப்பிச்சோம், மீதி 2 நாள் எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. ராஜியும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அதே போல் எங்கள் வீட்டில் இருக்க தங்கமயிலும் வந்துட்டு சென்னைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. மயிலே ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி எல்லாருமே கேட்க, எல்லாம் ரெடி அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து நிற்கிறாங்க. பிறகு தங்கமயிலையும் சரவணனையும் பஸ்லேயே அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேர் போகிறதுக்கு எதுக்கு காரெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதனால் பஸ்லேயே போயிட்டு வாங்கன்னு சொல்ல, இங்கே தங்கமயிலும் சரிங்க மாமா நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லி 2 பேரும் ஜாலியாக இங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு ரூம் புக் பண்ண இடத்துக்கு போகிறாங்க. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, ரூம் நீங்கள் புக் பண்ணீங்க தான் மேடம், ஆனால் அந்த ரூம் இப்போ இல்லையேன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க, நாங்கள் ஏற்கனவே புக் பண்ண ரூமை வேற யாருக்கும் கொடுத்துருவீங்களா, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆன்லைனில் இது மாதிரியெல்லாம் கொடுக்குறீங்க, விளம்பரம் பண்ணுறீங்கன்ற மாதிரி சரவணன் சண்டை போடுறாங்க. இங்கே தங்கமயிலும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு உடனே சொல்கிறாங்க, இல்லை மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு வேணால் நாங்கள் வேறு ரூம் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் புக் பண்ண ரூமை உங்களால் கொடுக்க முடியலன்றப்போ நீங்கள் தர ரூமை நாங்கள் எதுக்குங்க எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இந்த இடத்துல புக் பண்ணும் பொழுது வேறு யாரோ இருந்திருக்காங்க, அதனால தான் உங்கள் புக்கிங்கை அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க, ஒருவேளை நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன், வேறு ரூமை உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு சரவணன் கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த ரூமுக்கு எப்போதுமே வாடிக்கையாக ஒருத்தர் வந்து அந்த ரூமில் தங்கிட்டே இருப்பார், ஏன்னா அது அவருக்கு சென்டிமெண்டான ரூமு, எப்போதும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார், அது மட்டும் இல்லாமல் தங்குறதை விட கொஞ்சம் அதிகமான பணம் கொடுத்து தான் இந்த ரூமில் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டேன் சரவணன், ஓ அப்போ எங்களை விட அதிக பணம் கொடுத்ததுனால தான் நீங்கள் அந்த ரூம் அவருக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. சரிங்க சார் கோவப்படாதீங்க, எங்ககிட்ட இன்னொரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்து தங்குங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இங்கே வந்து பாண்டியன் ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு 2 பேரும் ரூமுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சரவணன் சொல்கிறாங்க, இல்லைப்பா அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட பாண்டியன் பயங்கர கோவப்படுறாங்க. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஏதாவது பிரச்சனையில் போய் முடியும்னு நினச்சிட்டேன்ட்டு அதே போல் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஐயோ இங்கே குமுதி ரொம்ப பதட்டப்படுறாங்க. அப்போ பணம் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்குறாங்க. அதை கேட்ட இங்கே தங்கமயிலும் உடனே சொல்கிறாங்க, பணமெல்லாம் நாங்கள் திருப்பி ரிட்டன் வாங்கிக்கிடுவோம் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா இப்போ வேறு இடத்துல எங்கே போய் ரூம் புக் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் அம்மா, எப்படியும் இங்கே ரூம்லாம் இல்லாமல் இருக்காது, பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் தெரியும், நாங்கள் போய் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அதே ஹோட்டலில் ரூம் இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கு மாமா, ஆனால் எங்களுக்குள்ளே எங்கள் சின்ன வாக்குவாதம் பிரச்சனை ஏற்பட்டதுனால எங்களுக்கு இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே பிடிக்கல, அதனால நாங்கள் வேறு ரூம் பார்த்துக்குறோம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா இதை விட கம்மி ரேட்டில் வேறு ரூம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்ல, இங்கே உடனே தங்கமயிலும் சரவணனும் கண்டிப்பாக நான் பார்க்குறேன்ப்பான்னு உடனே சரவணன் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி வேறு ரூம் பார்க்குறதுக்காக பக்கத்தில் இடமெல்லாம் பார்த்துட்டு அலைஞ்சிட்டே இருந்துட்டுருக்காங்க. அப்போ தான் ஒரு ரூம் இருக்கிற இடம் தெரியுது. ரொம்பவே லோ குவாலிட்டியான ஒரு ரூம் தான். அங்கே போகிறாங்க. நான் தங்கமயிலுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன சார் என்ன ரூம், எத்தனை ரூம் வேணும்னு கேட்குறாங்க. எங்கள் 2 பேருக்கும் ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ரூம் புக் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லேருந்து எல்லாமே கேட்குறாங்க. என்ன இதெல்லாம் கேட்குறீங்க, ரூம் புக் பண்ணும்பொழுது இதெல்லாம் கேட்பாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே சரவணனும், இல்லை சார் இங்கே நிறைய ஏரியாவில் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஒரு கும்பலெல்லாம் இருக்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்கள் ஹோட்டலுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுல்ல, அந்த மாதிரி எதுவும் வந்தாலும் கூட நாங்கள் தப்பிக்கணுமா இல்லையா, அப்புறம் பொய்யான அட்ரஸ் போலி அட்ரஸ் வந்து கொடுக்குறவங்க தங்குறவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒன்று வைக்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனை ஒன்று வராதில்ல, போலீஸு கேஸுன்னு ஒன்று ஆகும்போது இந்த ரெக்கார்டு தான் எங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சரவணனும், நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆதார் கார்டு கொடுக்குறதுனால என்ன ஆக போகுது, இந்தாங்க என் டீட்டெயில்ஸ் எழுதிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்கள் ஒய்ஃபோடது அப்படின்ற
மாதிரி சொல்ல, ஏன் சார் ஒருத்தவங்களோட இருந்தா பத்தாதான்னு சொல்ல, இல்ல சார் இங்க வரவங்கலாம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு பொய் சொல்லி தான் தங்க வராங்கன்னு சொல்ல, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்ல, சார் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அந்த மாதிரி வரவங்களும் இருக்காங்க. எங்க ஹோட்டல்ல அப்படி நடந்துறக்கூடாது, உண்மையா இருக்குன்றதுக்காக தான் நான் இப்படி கேட்குறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க சார்ன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில பார்க்குறாங்க. மயில் ரொம்ப டயர்டா அங்க தூங்குறத பார்க்குறாங்க. மயிலு எப்போதுமே கையில வந்து ஆதார் கார்டை வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால எப்படியும் வீட்ல தான் இருக்கும். சரி ஒரு நிமிஷம் இருங்க சார். கண்டிப்பா அது வீட்ல தான் இருக்கும். நான் ஃபோன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் அனுப்ப சொல்றேன் அப்படிங்கிறாங்க. இங்க உடனே கோமதிக்கு ஃபோன் பண்றாங்க. நான் போய் எங்கடா அந்த ரூம்ல தேடுறதுன்னு கோமதி சொல்றாங்க. அதுக்கு சரவணன் சொல்றாங்க, வீட்ல மீனாவோ ராஜுவோ இருந்தாங்கன்னா போய் பார்க்க சொல்லுமான்னு சொல்ல, சரி வை ஒரு நிமிஷம் நான் ஃபோனை வச்சுட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்க கோமதி வந்து கூப்பிடுறாங்க மீனாவை. மீனா இங்க தங்கமேலோட ஆதார் கார்டு வேணுமா, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தால் தான் ரூம் புக் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்களாம். இந்த நேரத்தில் வேற எங்கேயும் போய் அலைய முடியாதுன்னு சொன்னா, சரி இருக்கிறத வச்சு நம்ம இந்த ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம் நினச்சிட்டு தான் ஃபோன் பண்ணா. இப்போ தங்கமேலோட ஆதார் கார்டு வீட்டில் இருக்கு போல, நீ போய் கொஞ்சம் எடுத்து என்னன்னு பார்க்குறியான்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க இத்த நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ராஜையை கூட்டிட்டு நேராக எங்கள் சரவணன் ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போகிற எங்கள் மீனாவும் ராஜியும் அங்கே ஆதார் கார்டு இருக்கா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கவும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு முழிச்சிட்டு இருக்கு. அக்கா எப்படியும் அவங்க பீரோவில் தானே இருக்கும் பார்த்தா என்னன்னு சொல்ல, அவங்க பீரோவில் நம்ம ஓப்பன் பண்ணுறது சரியில்லையான்னு சொல்லி கேட்க, மாமாவே கேட்டிருக்காங்க, அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்கலன்னா தான் அவங்க கோவப்படுவாங்க, பேசாமல் திறங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அப்படி என்ன தங்கமும் வைரமா இருக்குது, எதுவுமே இல்லை, இருந்த நகையும் இப்போ லாக்கரில் இருக்குது, அப்படி அதையும் மீறி எது தான் காணாமல் போயிருக்குன்னு சொல்ல முடியும், அப்படி காணாமல் போகிறதுக்கு இந்த வீட்டில் எதுவுமே இல்லைக்கா, திறங்கக்கா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ராஜி சொன்னதை கேட்ட மீனாவும் கதை ஓப்பன் பண்ணி தேடுறாங்க. அந்த பீரோவில் அடியில் ஒரு ஜெராக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அட இது தங்கமேலோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஆனால் ஒரிஜினல் இல்லைன்னு சொல்ல, ஒரிஜினலோ டூப்ளிகேட்டோ இங்கே அவங்க அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்பர் மட்டும் இருந்தால் போதும்ல, இது ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுங்கக்கான்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ராஜி மீனாவும் ஃபோட்டோ எடுத்து சரவணனுக்கு அனுப்பிவிடுறாங்க. ஏதோ டீட்டெயில்ஸ் வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸையும் கொடுக்குறாங்க. இங்கே அதை சரியாக சரவணனும் கவனிக்கல, அதை வாங்கி அவங்களும் எழுதிக்கிறாங்க. பிறகு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மீனா ராஜியும் சரி திரும்ப அதை வைக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வைக்க போகிற நேரத்தில் மீனா அந்த பேப்பரை திரும்ப பிரித்து பார்க்குறாங்க. என்னக்கா இதில் அப்படின்னு ரகசியமாக இருக்குது, வச்சுட்டு வாங்கக்கா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜியும். இல்லை ஒரு நிமிஷம் இதை பாரு அப்படின்னு சொல்ல, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறாங்க. இங்கே பாரு இதில் தங்கமேல அக்காவோட டேட் ஆஃப் பர்த்தை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த ராஜி, என்ன சரவணன் மாமாவை விட ஒரு வயசு அதிகமாக போட்டிருக்கு போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கும் இதை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 26 வயசுன்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே பார்த்தா 30 வயசு போட்டிருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்கே வந்து மீனாவுக்கு வருது. பார்த்தில்ல ராஜு எவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலை பார்த்துருக்காங்க பார்த்தில்ல, இப்போ நம்மக்கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டாங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணால் மாமா கிட்ட எதுக்கு மறைக்கிறீங்க அப்படி இப்படி சொல்லி இந்த வீட்டில் நம்மளை போட்டு கொடுத்து அதில் சந்தோஷப்பட்டவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள இப்போ மாமா கிட்ட சொல்லிடக்கூடாது. அது சந்தோஷமாக கடைசியாக அவங்க இந்த ஹனிமூனை கொண்டாடிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி மாமா கிட்ட பேசலாம். எவ்வளோ ஒரு பெரிய ஃப்ராடாக இருந்திருக்காங்க பாரு, இந்த விஷயத்த மாமா கிட்டேருந்து மறைச்சிருக்காங்க, வீட்டில் எல்லார்கிட்டேயும் மறைச்சிருக்காங்க, தன்னுடைய உண்மையான வயசையே மறைச்சி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம அத்தைக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கவலைப்படுவாங்கன்னு சொல்ல, அதுக்காக இந்த விஷயத்த வீட்டில் மறைக்க முடியுமா ராஜு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியாது, அவங்க நம்மளை எவ்வளோ அளவச்சிருக்காங்க, நம்ம அதுக்காக இறங்கி போகணுமா என்ன, பேசாமல் இந்த விஷயத்த மாமாட்ட சொல்கிறதாக்கா சரின்னு ராஜி சொல்கிறாங்க. பரவாயில்ல 2 நாள் வெயிட் பண்ணுவோம், அவங்க இன்னும் 2 நாளில் திரும்பி வந்துடுவாங்க. பாவம் சரவணன் மாமாவுக்காக யோசிக்க வேண்டியது இருக்குது, அவரே ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்பி போனார், இப்போ போய் இந்த நேரத்தில் அந்த சந்தோஷத்தை நம்ம கிடைக்கணுமா என்ன, எப்படியும் இதை சந்தோஷமா கொண்டாடிட்டு வீட்டுக்கு வரத்தானே செய்வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மயிலக்காவை, இந்த மயிலக்கா இனிமே நமக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ராஜியும் எனக்கு இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலக்கா, இவங்க மாமாவோட ஒரு வயசு அதிகம், இன்னும் வேற என்னெல்லாம் மறைச்சி வச்சிருக்கான்னு தெரியலையே, அது மட்டும் இல்லைக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பகிர்னு இருக்குது, இவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்றதே சந்தேகமாக இருக்குது, ஏன்னா டியூஷன் விஷயத்தில் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் எனக்கு சந்தேகமாக மட்டுமே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல, நானும் அதை தான் யோசித்தேன், எப்பெல்லாம் வேலையை பற்றி பேசினாலும் படிப்பை பற்றி பேசினாலும் அவங்க முகம் மாறுறதை பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் தான் வந்தது. இப்போ இந்த விஷயத்தில் உண்மையாக எல்லாமே நிரூபணம் ஆயிடுச்சு, இதை நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கு இடையில அவங்க வந்து சேர்றதுக்குள்ள இவங்களை பற்றின வேற என்னெல்லாம் உண்மைகள் இருக்குன்னு இங்கே ராஜி மீனா 2 பேருமே சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிய போகுது. பாண்டியன்ட்ட போட்டு கொடுக்க தான் போகிறாங்க கண்டிப்பாக. இப்போ மயில் சிக்கி சின்ன பின்னமாக போகிறாங்க பாண்டியன் கிட்ட மாட்டிக்கிட்டு.